வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய வரையில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்கீடு தர வேண்டும். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. தூய்மையான கங்கை திட்டத்தைப் போல காவிரி, வைகை, தாமிரபரணிக்கு பிரத்யேக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு மத்திய அரசு தர மறுத்த 2200 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பதிவு. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட பிரதமர் மோடி. முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்த இடம் பிடித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. வங்கக்கடலில் மே 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மே 30ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. மார்ச் மாதம் முதல் தற்போது வரை தமிழ்நாட்டின் இயல்பை விட 92% அதிக மழை பெய்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா விளக்கம். அதிக கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக கோவை ஆட்சியர் பவன்குமார் விளக்கு. நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு வெக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகள் இருந்தாலும், கல்லூரி மாணவர்கள் இருந்தாலும் வாட்டர் பாடிஸ்ல விளையாடுறதுக்கோ சுற்றுலாக்கோ இந்த நேரத்தில் போகக்கூடாது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் உதகையில் 2 நாட்கள் படகு சவாரி ரத்து. 3 நாட்கள் ட்ரெக்கிங் செல்லவும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை, காக்காட்சி உள்ளிட்ட மலை கிராம மக்கள் முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். மிக கனமழை எச்சரிக்கையால் கிராம மக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கி வர வாய்ப்பு. கிராமங்களில் ஓலை குடிசைகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பஞ்சாயத்து பகுதிகளில் உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வு குறித்து பேச அதிமுகவிற்கு அருகதை இருக்கிறதா என்று அமைச்சர் KN நேரு கேள்வி. அதிமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதாக விமர்சனம். பாமக தலைவர் ராமதாஸ் வழியில் அவரது லட்சியங்களை நிறைவேற்றுவோம் என்று அன்புமணி சூளுரை. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரோ அதை மகனாக நிறைவேற்றுவேன் என்றும் பேச்சு. இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை. இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் கேப்டனாக சுப்மன் கில், துணை கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் ஓரணியில் பணியாற்றுமாறு மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டு வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய நிலையில் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் இந்திய கிரிக்கெட் அணியை போன்று ஒன்றிணைந்து செயல்பட்டால் இலக்கை அடைய முடியும் என்றார். வளர்ந்த இந்தியா என்பது அனைத்து இந்தியர்களின் இலக்கு என கூறிய பிரதமர் மோடி, அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடையும் நிலையில் நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியே 140 கோடி இந்தியர்களின் ஆசை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அனைத்து மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் உள்ள ஒரு சுற்றுலா தலத்தையாவது உலகத்தர அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு நாடு ஒரு உலகளாவிய இலக்கு என்பதன் மூலம் நகரங்களை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்றார். இந்தியா அதிவேகமாக நகரமயமாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, எதிர்காலத்தில் வளர்ச்சி, புதுமை, நிலைத்தன்மை ஆகிய வசதிகளை உள்ளடக்கிய நகரங்களை உருவாக்குவதை நோக்கி செயல்பட வேண்டும் என்றார். மத்திய வரியில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற 10வது நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வாக மத்திய அரசு 41% தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 33.16% மட்டும்தான் மத்திய அரசு தருவதாகவும் அதை 50% உயர்த்துவது குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீட்டில் தனி நடைமுறையை பின்பற்றவும் அதற்கென தனி பெரிய திட்டத்தை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் பள்ளிக் கல்வித்துறைக்கு தர வேண்டிய 2200 கோடி ரூபாயை மறுக்கப்படுவதையும் அதை ஒருதலைபட்சமாக நிபந்தனையின்றி விடுவிக்க வலியுறுத்தியதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தூய்மை கங்கை திட்டத்தைப் போல தமிழ்நாட்டில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளை சுத்தம் செய்து மேம்படுத்துவது குறித்து அத்திட்டத்திற்கான பெயர்களை தேசிய ஒற்றுமை மற்றும் பிராந்திய பெருமைகளை உணர்த்தும் வகையில் ஆங்கிலத்தில் வைக்கவும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதில் முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடம் பிடித்தார். மேலும் முதல் வரிசையில் இடதுபுறமாக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் அடுத்து ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இடம் பிடித்தார். கோவை மற்றும் நீலகிரியில் நாளையும் நாளை மறுதினமும் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் தற்போது 8 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு 8 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோவை மற்றும் நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசியில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதேபோன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யும் என்றும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.